வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம கூழ் வடகம் எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கிராமத்துக்கு வந்து எங்கள் பெரியம்மா போயிருக்கலாம். இங்கே வந்து இந்த ரெசிபி எனக்காண்டி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலியாக சேர்ந்து இதை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சிறு தொழிலாளருக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது எப்படின்னு போய் பார்க்கலாம். 11 பொடி அரிசியை ஊற வச்சு இடித்து அதுக்கப்புறம் அடுப்பு மேலே அதை தூக்கி வச்சு அந்த மாவை தண்ணி ஊற்றுறாங்க. நல்லா தண்ணியாகவே ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி அந்த மாவெல்லாம் நல்லா கரைக்கிறாங்க. இன்னும் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கலை, அடுப்பு மேலேயே வச்சுட்டாங்க. ஏன்னா அப்புறம் தண்ணி ஊற்றினா தூக்கி வைக்க முடியாது. அதனால் அவங்க வந்து அதிலே வச்சு நல்லா விறகு எல்லாமே மூட்டிக்கிட்டு ரெடியாகவே இருக்குது. இப்போ வந்து அடுப்பு மேலே தான் இருக்குது. இது நல்லா கரைக்கிறாங்க. அது நிறையா வச்சா அவங்களுக்கு அதான் அளவு. அந்த சட்டிக்கு 11 பொடி மாவு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி. அதை இப்போ நம்ம வந்து கூழ் மாதிரி நல்லா காய்ச்சணும். காய்ச்சி தான் வடகத்துக்கு ஊற்றணும். இதில் வந்து அரிசி மாவு, உப்பு அவ்வளோதான் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஏற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கிறாங்க. இந்த அரிசி மாவு தானே, நம்மளுக்கு வந்து வேக 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 அது வந்து நல்லா கூழ் மாதிரி வந்துடும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்போ கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரைச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஏற்ற போகிறாங்க. ஏற்றி நம்ம இதுக்கு மேலே கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அடுப்பு நல்லாவே ஏற்றிருக்கிறாங்க. இப்போ அது வந்து கொதிக்க அது சூடானதுலேருந்து நம்ம நல்லா கூழ் மாதிரி வர தொட்டிக்குமே நம்ம வந்து அதை வந்து நல்லா கிண்டணும். கட்டிகள் எதுவுமே விடாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் உள்ள ட்ரிக். Making of rice crackers. இப்போ நல்லா திக்னஸ்ஸாக நல்லா கூலாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை அடைச்சிட்டு இந்த கூழை என்ன செய்கிறாங்க, ஆற விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறின பிறகு அதில் வந்து எள்ளும் ஜீரகமும் போட்டுட்டு ஆறின பிறகு பிளாஸ்டிக் பேக்கில் ஊற்றுறாங்க. நம்ம ஊற்றி வச்ச அந்த கூழை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் லேசாக ஓட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அழகாக எவ்வளோ அருமையான ஒரு ட்ரிக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இப்படி ஊற்றுறாங்க. இது நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து பொரிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. இது வந்து காயணும். இந்த மாதிரி கூழை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா லேசாக தானே ஊற்றுறாங்க. அது ஈஸியாகவே காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 நாள் 5 நாளில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து விற்பனைக்கு அவங்க செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயிலில் 4 நாள் 3 நாள் இது நல்லா காயணும். காய்ஞ்ச உடனே அதை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்து பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சரியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கப்பல சரியான வேலை தான். கண்டிப்பாக இந்த மாதிரி சிறு தொழிலாளர்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க பேக்கிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணவங்களுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைகளுக்கு அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு செஞ்சும் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் பெரியம்மாவுக்காண்டி அவங்க பொரிச்சு கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.